மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா செவரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை பேனில் தான் பண்ணணும். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நல்லா வந்து செவந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. திரும்பவும் பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா உருகின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தீயில் வச்சுருங்க. அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஹீட் பண்ணிங்கன்னா வெந்துடும். மாவு வந்து வேகக்கூடாது. மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா எண்ணெயோடு பைண்ட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா லிக்விடாக நீங்கள் வந்து பரட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்ந்து சிறுந்தீயில் கொஞ்சம் செவந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஃபிஷ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சங்கரா மீன் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டபுள் கீரை நடுவில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவோட ஒரு 1/2 லெமன் சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 2வது மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்ல பொடி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். வதங்கின பிறகு 5 பழமான தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா தொக்கு மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஓரளவு வதங்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி நறுக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க மீனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நீங்கள் போட தேவையில்லை. மீன்லேருந்து எண்ணெய் வந்து தானாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மசாலா வந்து எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு மீன் நல்லா செவந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ மீன் வந்து நல்லா நமக்கு செவந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 kg மீன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு வாழை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தொக்கை வந்து போட்டுட்டு அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வச்சுட்டு அது மேலேயும் தொக்கு போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. 2 மசாலா ரெடி பண்ணும் இல்லையா, அதனால் உப்பு பார்த்து சேர்த்துட்டு வாழையிலேயே 2ஆக மடிச்சுட்டு ஒரு நூல் வச்சு டைட் பண்ணிவிடுங்க. இப்போ தோசைக்கல் வச்சு நம்ம மறுபடியும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் விட தேவையில்ல. லைட்டாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா மீடியமான தீயில் வச்சு 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு செவர வச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் பொளிச்சு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் திரும்பவும் எண்ணெயில் வறுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி குண்டானில் வச்சு நீங்கள் ஸ்டீம் கூட வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெயில் வறுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.